அடுத்ததாக முனைவர் அண்ணன் ஜெகதீசன் அவர்களை சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறேன். தாய் தமிழ் உறவுகளுக்கு மாலை வணக்கம். இதுவரையில் நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரில் ஒருவரான தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்கள் தாரமங்கலம் பகுதியில் இடி முழக்கம் போல முழங்கி நாம் தமிழர் அரசியல் எப்படிப்பட்டது என்று உங்கள் எல்லோருக்கும் சொன்னார். இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி என்பது 2009 ஆண்டுகளில் நம் அண்டை நாடான இலங்கையில் பெரும் இனப்படுகொலை சந்தித்த பிறகு கேட்க நாதியற்று கிடந்த இந்த இனம் திராவிட கட்சிகளிடமும் தேசிய கட்சிகளிடமும் போய் எப்படியாவது எங்கள் இனத்தை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சிய போது எந்த ஒரு கட்சியும் நம்மோடு கூட நிற்காமல் தொடர்ந்து வஞ்சகம் செய்த போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த நிலத்தில் புதியதொரு திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக நாம் தமிழ் என்ற புரட்சியை கட்சியை இங்கு உருவாக்கினார். கட்சியை உருவாக்கிய போது இருந்த அதே கொள்கையில் 14 ஆண்டுகளாக திராவிட தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை. நாங்கள் முற்றிலும் மாற்றாக ஓட்டிற்கு பணம் தர மாட்டோம், ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு உலகின் தலைசிறந்த கல்வியையும் ஆகச்சிறந்த மருத்துவத்தையும் தருவோம் என்று அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து இந்த நாள் வரை மாற்றவில்லை. எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்து போனார்கள் இந்த 14 ஆண்டுகள்ல. அவர்கள் சொன்ன வாக்குறுதி எல்லாம் காற்றில் இருந்த கரைந்த காற்றாய் போய்விட்டது. அவர்கள் உங்களுக்கு வாக்கிற்கு பணம் தருவார்களோ தவிர உங்கள் வாழ்க்கைக்கு ஒன்றும் செய்ய போவதில்லை. என்னின சொந்தங்கள், வருகின்ற தேர்தலில் யார் உங்களுக்கு வாக்கிற்கு பணம் தர மாட்டார்கள், உங்கள் வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பார்கள் என்று சிந்தித்து வாக்களியுங்கள். இதுவரை நீங்கள் மதத்திற்காகவும் சாதிக்காகவும் வாக்களித்தது போதும். இனியேனும் இளைய தலைமுறை பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வாக்களியுங்கள். நீங்கள் தண்ணீரை 20 ஆண்டுகளுக்கு முன்பு பணம் கொடுத்து வாங்குவோம் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீர் என்பது மனிதனுடைய ஆதாரம். விவசாயத்திற்கு மட்டுமல்லாது குடிநீராகவும் நீர்தான் பயன்படுகிறது. என் மின சொந்தங்கள், வருகின்ற தேர்தலில் நீரும் நிலமும் வளமும் எல்லாவற்றையும் பாதுகாக்கின்ற ஒரு கட்சிக்கு வாக்களியுங்கள். இந்த நீர் என்பது இந்தியாவிலேயே அதிகமாக உறிஞ்சப்படுகிற மாநிலம் தமிழ்நாடு தான். 3299 RO தொழிற்சாலைகள் இந்தியாவில் உள்ளது. 2வது இடத்தில் மகாராஷ்டிரா 1800, 1200 என்று கர்நாடகாவில். சிந்தித்து பாருங்கள், 3299 தொழிற்சாலைகள் ஒரு நாளைக்கு எந்த விகிதத்தின் அடிப்படையில் தண்ணீரை உறிஞ்சுகிறார்கள். அந்த தண்ணீர் விற்பனைக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள் 1 லிட்டர் 20 ரூபாய் என்று. அத்தனையும் நம்முடைய பணம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தண்ணீரை காசு கொடுத்து வாங்குற, இன்னைக்கு 30 ரூபாய்க்கு வாங்குறோம், இன்னும் 20 ஆண்டு கழிச்சு 1000 ரூபாய் சொன்னாலும் வாங்கி தான் ஆகணும். இதுதான் கார்ப்பரேட் அரசியல். இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுக்கானது. இதை மோடி அவர்களோ ஐயா ஸ்டாலின் அவர்களோ யாரும் தட்டி கேட்க மாட்டார்கள். நீங்கள் 400 ரூபாய்க்கு வாங்கின கேஸ் இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வந்துச்சு. என்ன சொல்லி உங்களை விட்டு திரிச்சாங்க? அதை 400 ரூபாங்கிறது அதனுடைய நிரந்தர தொகை, அதை சேர்த்து சப்சிடியா, அதாவது உங்களுக்கு அதையும் சேர்த்து 400 ரூபாயை சேர்த்து 800 ரூபானாங்க. நம் மக்கள் என்ன சொன்னாங்க? பரவாயில்ல கவர்மெண்ட் ஒரு 400 ரூபா தருது, அதனால நமக்கு மோசம் இல்லை அப்படின்னு அந்த 400 ரூபாயும் சேர்ந்து வாங்கணும்னு நினைச்சோம்.
அதுக்கு என்ன சொன்னா, எல்லாரும் வங்கி கணக்கில் வங்கி கணக்கு தொடங்குங்கன்னு. வங்கி கணக்கு தொடங்குனீங்க, உங்கள் வங்கி கணக்கில் தொடங்கிய பணத்தை கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுரண்டிடுறான். இதை நீங்க புரிஞ்சு அடுத்த தலைமுறைக்காக நாங்கள் நிற்கிறோம், இளைய தலைமுறை பிள்ளைகள். அதற்காக உணர்வுள்ள நீங்கள் இனியேனும் சாதியும் மதமும் கடந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகள் உங்களிடத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கதர் வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஏதோ இனோவா கார்லேருந்து இறங்கி அப்படியே கூல கும்பிட்டு போட்டு இன்னைக்கு மட்டும் உங்களை பார்த்துட்டு போற பிள்ளைங்கள்ல. இந்த நிலத்தில் எந்த ஒரு வஞ்சக திட்டங்கள் வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தொடர்ந்து நாங்கள் இந்த சரபங்க நதிக்காக போராடிட்டு இருக்கிறோம். சரபங்க நதி என்பது ஏற்காட்டில் தொடங்கி பூலாம்பட்டி காவிரியில் கலக்கின்ற ஒரு துணை நதி. அந்த நதியில தொடர்ந்து மண்ணள்ளப்படுது, கேட்க நாதியற்று கிடக்குது. நதி மணல் என்பது உடலில் இருக்கிற தோல் போல. அந்த தோல் உங்களிடத்திலிருந்து பிச்சை எடுத்துட்டா நோய் தொற்று உடனே ஏற்படும். அதுபோலதான் நதியினுடைய மணல்கள். அந்த மணல்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். இயற்கைக்கு தந்த கொடை, சிறந்த வடிகட்டி, இதை எல்லாத்தையும் மறந்துட்டு மணலள்ளி வீடு கட்டிக்கலாம், நம்ம இந்த தலைமுறையில் பொழைச்சிக்கலாம், திருடினோம்னா இன்னும் 4 தலைமுறை கழித்து அந்த நதி வற்றி போகும். அப்ப தண்ணி கிடைக்காது. நீங்க தெளிவா புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த காட்சிகளும் ஆட்சிகளும் உங்களுக்கு நல்லது செய்கிற நோக்கம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சிருந்தா அவர் முத ஒரு அறிக்கை கொடுத்தார். என்னன்னு, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய். எப்படி? எல்லா மகளிருக்கும், தேர்தலுக்கு முன்பு தேர்தலுக்கு பின்பு தகுதி வாய்ந்த மகளிருக்கு. எப்படி தகுதி நீ தீர்மானிப்ப? திமுக கட்சியா தான் கொடுப்ப, அவ்வளவுதான் தீர்மானம் எங்களுது. அப்படிதான் இவங்க உருவாக்குறாங்க. ஆனா நீங்க இந்த முறை நாங்கள் தகுதி வாய்ந்த வேட்பாளருக்கு தான் வாக்களிப்போம் அப்படி நீங்க என்னைக்கு மாறுறீங்களோ அப்பதான் இந்த கட்சியினுடைய வரையறை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க இவ்வளவு தூரம் கத்துறது எதுக்கு? எங்களுக்காகவா? அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக. எந்த அரசியல் கட்சியை சொல்லாது. வரும் நம்ம சாதிக்காரன் தான் ஓட்டு போட்டுரு, நம்ம மதம் தான் ஓட்டு போட்டுரு, நமக்கு தெரிஞ்சவன் தான் ஓட்டு போட்டுரு, எல்லாம் பண்ணிக்கலாம். லோன் வாங்கிக்கலாமா பண்ணிக்கலாம், கார்டு வாங்கணுமா பண்ணிக்கலாம், ஏதாவது பிரச்சனைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த கட்சி. உங்களுடைய பொதுவான பிரச்சனைகளை பேசாமல் தயவு செய்து உங்கள் சுயநலத்திற்காக ஒரு கட்சிக்கு வாக்களிக்காதீர்கள். மேலை நாடுகளில் லெபனான் என்ற ஒரு நாடு, அதை ஆண்ட கடாஃபி முற்றிலும் பாலைவனம். ஆனால் சர்வாதிகாரி என்று சொல்ற கடாஃபி அந்த நிலத்திற்கு வளத்தை தருகின்ற நீரூற்றை அந்த பகுதியில் கண்டெடுத்து அந்த நீரூற்றை மேலே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்படும் நீரா மாற்றினான். இங்க அப்படி இல்லை. பல பகுதிகள் நீரோட்டம் உள்ள பகுதிகள். இந்த சரபங்கா நதி போற பகுதியிலிருந்து தாரமங்கலம் மற்றும் சுற்று வட்டார பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு செழுமையான பகுதிகள், பல ஏரி குளம் குட்டைகள் இருந்த பகுதிகள். இந்த பகுதிகளில் உங்களுக்கு விவசாயத்தை பெருசா பண்ணாம நீங்கள் மீண்டும் நலிவடைறதுக்கு என்ன காரணம்? சரியாக மழை நீரை பயன்படுத்தாததான். தம்பி சொன்ன மாதிரி 900 மீட்டர் உலகத்தினுடைய மழையின் சராசரி அளவே 800 மீட்டர் தான், 800 மில்லி மீட்டர் தான், சென்டிமீட்டர் அளவு தான் மழை பெய்யுது. தமிழ்நாட்டுடைய மழைப்பொழிவுங்கிறது 950, கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் அளவு அதிகம். ஆனா நம்ம தண்ணீர் சேமிக்கிறோமா? கிடையாது. முற்றிலும் தார் சாலைகள், எல்லா பக்கம் வடிந்தோட வழி இல்லை. கடந்த நூற்றாண்டுல இந்த கடந்த